அண்மைச் செய்தி. நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் சிக்கி இந்தியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை தொடர்ந்து இந்தியர்கள் 300 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது நேபாள் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிர்ஹிர் கனல் இந்தியாவிற்கு வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி வருகின்றார். அப்பொழுது அவர் இந்த அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். நேபாள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ளத்தில் 300 இந்தியர்கள் வரை காணாமல் போயிருக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஆனாலும் அவர்களை மீட்பதற்கான, அவர்களை உயிருடன் எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்பதற்கான வேலைகள் துரிதமாக நடந்து வருகிறது என்று அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று வரை 100 இந்தியர்கள் வரை காணாமல் போயிருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 300ஆக அதிகரித்திருக்கின்றது. இதனை நேபாள் நாட்டு அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கின்றார். எனவே இன்னும் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள்? ஏனென்றால் தற்பொழுதுதான் இந்த மீட்பு பணிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்திய ராணுவம், சீன ராணுவம் என பல்வேறு நாடுகளின் வீரர்கள் களமிறங்கி இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் உடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கப்பட்டு வருகிறது. அவர்களை அடையாளம் காணக்கூடிய விஷயங்களும் நடந்து வரக்கூடிய நிலையில் நிறைய உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்து போயிருக்கக்கூடிய சூழலில் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் வாயிலாக மட்டும்தான் தற்பொழுதைக்கு இந்த மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் 300 இந்தியர்கள் வரை தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைக்கு சென்று விட்டார்கள் என்று நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக கூறியிருப்பது என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.